வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். அயோத்தி ராம் மந்திர் டெம்பிளோட ஆர்கிடெக்சரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டெம்பிள் ஜனவரி 22, 2024 அன்னைக்கு ஓப்பன் பண்ணாங்க. இந்த கோவிலோட கட்டமைப்பு யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலோட மொத்த பரப்பளவு 72 ஏக்கர். அதில் 2.7 ஏக்கரில் தான் இந்த கோவில் கட்டியிருக்காங்க. இந்த ஒரு கோவிலை கட்ட கிட்டத்தட்ட 1200 கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. இந்த கோவில்ல 5 கோபுரங்கள் இருக்கு. சிகரம், கற்பகிரகம், குடுமண்டபம், நிறுத்தி மண்டபம், ரன் மண்டபம் அப்படின்னு 5 கோபுரங்கள் இருக்கு. இந்த கோவிலோட கட்டமைப்புல 3 ஃப்ளோர் இருக்கு. மொத்தம் 392 தூண்கள் இருக்கு. ஒவ்வொரு தூண்கள்லையும் சிவன், பார்வதி, தசாவதார சிற்பங்களை அழகா வடிவமைச்சிருக்காங்க. இந்த கோவில்ல 44 கதவுகள் இருக்கு. அதுல 14 கதவுகளுக்கு தங்க முலாம் பூசப்பட்டிருக்கு. இந்த கோவிலோட லைஃப் கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு மேல வரணும் அப்படிங்கிறதுக்காக இரும்பை அவாய்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இரும்புக்கு ஆயுள் காலம் கிட்டத்தட்ட 200ல இருந்து 300 வருஷம் தான். அதே மாதிரி காங்கிரீட்டும் யூஸ் பண்ணல. இது எல்லாத்தையுமே பிங்க் சாண்ட்ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு ரேரான கற்களை வச்சுதான் கட்டியிருக்காங்க. இந்த கற்கள் எல்லாமே தமிழ்நாடு மற்றும் ஆந்திரால இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. மேலும் இந்த ராமர் கோவிலோட முக்கியமான ஒரு பங்கா இந்த பெல் ரொம்ப யூனிக்கான ஒன்னா இருக்கு. 2100 கிலோ எடையுள்ள இந்த ஒரு மணி 8 உலோகங்களால வடிவமைக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த பெல் அடிக்கும் போது சுத்தியும் 15 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த சவுண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுமாம். மேலும் இந்த கோயிலுக்கு உள்ளேயே சுத்திகரிக்கக்கூடிய நீர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இங்க யூஸ் பண்ற தண்ணீரை திரும்ப ஃபில்டர் பண்ணி அங்க வர பக்தர்களுக்கும் சுத்தி இருக்கிற பசுமையான மரங்களுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. மேலும் இந்த கோயிலுக்குள்ளேயே பவர் ஸ்டேஷன், ஃபயர் ஸ்டேஷன் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. இந்த ஒரு டெம்பிளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.